ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம பொங்கலுக்கு நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்றது தான் வந்து காட்ட போகிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா லைக் என்னோடய ஒரு 5 இயர்ஸ்க்கான சேவிங்ஸ்ன்னு சொல்லலாம். நான் வந்து ஒரு லீஸ் ஹவுஸில் இருந்தேன். ஸோ அப்போ வந்து நாங்கள் சேவ் பண்ண மணி அண்ட் அதுக்கப்புறம் லீஸ்க்கு வந்து எங்களுக்கு போகிறதுக்கு நிறைய ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா அந்த அமௌண்ட் நாங்கள் ரிட்டர்ன் வாங்குறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ வந்து ரெண்டலுக்கே வந்துட்டோம். ஸோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம எதுலையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது, ஸோ கோல்டு இப்போ டிராஸ்டிக்காக ஏறிட்டுருக்கு இல்லையா? ஸோ லைக் நாங்கள் நியூ இயரில் போய் விசாரித்து பார்த்தோம். அதோடய வீடியோஸ்லாம் வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அண்ட் நான் நியூ இயர்க்கு போய் செக் பண்ணும்போது அரவுண்ட் 12,100 சம்திங் தான் இருந்துச்சு. பட் இப்போ நான் வாங்கின ஒரு 10 டேஸ் கூட இருக்காது. எஸ். ஸோ பொங்கலுக்கு நான் போய் வாங்கினேன். அப்போ வந்து 13,200 300 அப்படின்னு போயிடுச்சு. ஸோ இப்போ நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 15,000 க்ராஸ் ஆகி அகைன் இன்றைக்கி ஒரு 60 ருபீஸ் வந்து குறைஞ்சி அகைன் 14,900 சம்திங் வந்திருக்கு இல்லையா? ஸோ இது நான் நியூ இயர்க்கே நான் வாங்கியிருந்தேன்னா எனக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஒன்றும் பெருசாக ஆகலை. பட் இப்போவும் நல்லா வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் எங்களுக்கு. ஸோ நான் வாங்கினது பார்த்திங்கனாக்கா பிரின்ஸ் ஜுவல்லரியில். ஸோ எனக்கு இந்த ஒரு பேக்கும் எனக்கு ஒரு லக்கேஜ் கொண்டு போகிற மாதிரி ஒரு பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு எங்களோட சேவிங்ஸ். ஸோ ஃபஸ்ட் இந்த குட்டி பாக்ஸ் எனக்கு நான் வந்து காமிச்சிடுறேன். ஸோ இந்த பாக்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு இயரிங் தான். ஸோ எஸ். ஸோ இந்த இயரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் ஒரு காஸ்டிங் மாடலில் அப்படி நான் வந்து போட்டிருந்த பிக்சர்ஸும் கூட நான் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரிட்டியாக இருந்தது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு காஸ்டிங் மாடல் மாதிரி இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இந்த ஜிமிக்கி வந்து எனக்கு அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு ஜிமிக்கிஸ் ஆக்சுவலி வந்துட்டு பெரிய அப்போ இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்த்து எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு தான். ஸோ அதனால தான் வந்து இது வாங்கியிருந்தேன். அண்ட் இதில் பார்த்துருக்க முடியும், நிறைய இந்த பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க பின்னாடி மாட்டுறதுக்கு. ஸோ இதோட ரேட்ஸு அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா லைக் 13 பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு. இட் ஆல்சோ ஷோ யூ த பில் ஆஸ் வெல். நிறைய பில்லுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட ரேட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எஸ். ஸோ கிராம் பார்த்திங்கன்னா 13.320 மில்லியில் இருந்துச்சு. அண்ட் நான் வாங்கும்போது ரேட் வந்து 13,165. ஸோ இதோட ஓவரால் ரேட்டு எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 1,85,000 ஆல்மோஸ்ட் 1,86,000 கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஜிமிக்கி. நான் குட்டி ஜிமிக்கி வச்சுருக்கேன். பட் இது கொஞ்சம் பெரிய காஸ்டிங் மாடலில் ஜிமிக்கி. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஸ்டோன் வச்சதுலாம் எனக்கு பிடிக்காது. அது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறனாலையும் நான் கண்டிப்பாக ஸ்டோன் வச்சு நான் வாங்க மாட்டேன். ஸோ அதனால் இது என்னோடய ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கலாமா? எனக்கு பாக்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக இது வந்து ஒரு லாங் செயின் ஒரு ஆரம்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இதாக நான் ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன். என்னோட காசு மாலை. ஸோ திஸ் இஸ் மை காசு மாலை. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா 40 கிராம்ஸ் 0.720 மில்லியில் இருந்துச்சு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 lakhs சம்திங், ஆல்மோஸ்ட் 5 சவரன் இல்லையா? ஸோ 5 lakhs அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்போ ப்ரின்ஸில் மட்டும்தான் வந்து 6% வேஸ்டேஜ் போயிட்டு இருந்தது. இப்போயும் இருக்கான்னு தெரில. ஒரு ரிப்பப்ளிக் டே வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரியல. ஸோ இந்த ஒரு நாட் ப்ளஸ் அகேன் இன்னும் ஒரு 3 நாட் வந்து கொடுத்துருந்தாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிம்பிள் காசு மாதிரி தான். இதை விட இன்னும் நிறைய திக்கான
வெயிட்டான காசு மாதிரிலாம் வந்துட்டு ஒரு 8 or 7 மொத்தமாக ஒரே செட்டாக வாங்கிடலாமான்னு பார்த்துருந்தோம். பட் வந்து ஜிஆர்டியில் எனக்கு ஒரு சின்ன ஒரு டிஸப்பாயின்மெண்ட். ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னோடய அந்த பிஐஎஸ் ஹால்மார்க் வந்து அங்கே இல்லை. அதனால் வந்து 916 இருக்குமோ இல்லையோன்னு எனக்கு டவுட் வந்துருச்சு. இதே செட்டு தான் நாங்கள் வந்து பார்த்தேன். இது 5 சவரன் இருந்தது. பட் அது 7 ஓவரால் 7 சவரனுக்கும் அதுவே இருந்துச்சு. அதே ஒரே தடியாக ஒரே நகையாக வாங்கிடலாமான்னு பார்த்தோம். பட் அந்த ஹெச்யூஐடி இல்லாததுனால நான் இதை வந்து பிக் பண்ணிட்டேன். நான் ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அஃப்கோர்ஸ் கலெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்த ஒரே ஒரு காசு மேலே தான் இருந்தது. ஸோ அதனால் நான் இதையே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ ஹெச்யூஐடி எப்படி பார்க்கணுன்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில் போய் பாருங்கள். இதுலேயும் ஹெச்யூஐடி இருந்துச்சு. நான் ரெண்டுத்துலேயுமே ஹெச்யூஐடி செக் பண்ணிட்டு தான் வந்து பில்லே வந்து போட்டேன். ஸோ இதோட ஹெச்யூஐடி வந்துட்டு நமக்கு விசிபிளாக தெரியும். பட் கம்மல் அந்த மாதிரியான சின்ன சின்ன ஜுவல்ஸில் பார்த்திங்கன்னா ஹெச்யூஐடி வந்து தெரியாது. நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் கிட்ட கேட்டிங்க அப்படின்னாலே அந்த ஹெச்யூஐடி சொல்லுவாங்க. இதுக்கு ஹெசிடேட்லாம் ஆக வேண்டாம். ஏன்னா இது நம்மளோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்போ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் போது ஹெசிடேட் ஆகாமல், எம்பாரஸ் ஆகாமல் உங்களோட அந்த எம்ப்ளாயீஸ் கிட்ட கண்டிப்பாக கேட்டு நம்ம இதை வந்து செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். பிகாஸ் இது இப்போது ரேட் எப்படி ஏறிட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் இதை வந்து நான் ஃபஸ்ட்டே வாங்கியிருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படியோ இந்த காஸ்ட்டுக்கு ஒரு 10லேருந்து 12 சவரன் வாங்கியிருக்க முடியும். பட் கொஞ்சம் டைம் வச்சு வெயிட் பண்ணி எனக்கு இப்போ என்னால் 7 சவரன் 7 சவரன் மட்டும்தான் என்னால் போக முடிஞ்சுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு எதுவுமே யோசிக்காதீங்க. இது இப்போ வந்து பேங்க் லாக்கருக்கு போயிடும். ஸோ அதனால் நான் பெரிய நகைலாம் வச்சுக்க மாட்டேன். ஒன்று எங்கள் அம்மாகிட்ட கொடுத்துருவேன், இல்லை அப்படின்னாக்கா லாக்கரில் வந்து வச்சுருவேன். ஸோ அதனால் வந்து சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எவ்வளோ பைசா ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் வந்து பேங்க் லாக்கர்ஸில் வந்து வச்சிடுறது. அண்ட் அதையுமே நான் செக் பண்ணி தான் வைப்பேன். அது எப்படிங்கிறதையும் நான் வந்து தேவைன்னாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி அதெல்லாம் வந்து செக் பண்ணுவீங்கன்னு சொல்லி. கட்டாயமாக நான் வந்து உங்களுக்கு என்னோடய லாக்கர் மெத்தட்ஸ், எப்படி சேவிங் மெத்தட்ஸ் அப்படிங்கிறத I'll let you know. பட் உங்களுக்கு வேறுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ தட் ஐ கேன் catch you on it. ஏன்னா இந்த ஹெச்யூஐடிக்கு எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. அண்ட் அட் தி சேம் டைம் இதையும் நீங்கள் வந்து லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து என்னோடய ஓவரால் கலெக்ஷன்ஸ் அண்ட் டே டு டே லைஃப் vlogs எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு பில் வந்து நான் காமிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த ஆரம் வந்து பார்த்திங்கன்னா 40.720 வந்து இதோட வெயிட் இருக்குது. அண்ட் இது வந்து ஸ்டட்டோட வெயிட்டு. ஸோ இப்போ இதோட நான் வாங்கின அன்றைக்கி ரேட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 13,165 அன்றைக்கி 1 கிராமோட ரேட் இருந்தது. ஸோ இது வந்து வேல்யூ டேக்ஸ் அன்றைக்கி வந்து 6% வந்து ஒரு வேஸ்டேஜ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் எங்களுக்கு ஆஃபர் போக இவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எங்களுக்கு அதோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 12 கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் பேலன்ஸ் இந்த டிஸ்கவுண்ட்லாம் அன்றைக்கி இருந்ததுனால எல்லா நகைக்கும் அந்த டிஸ்கவுண்ட் கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஒரு லொக்கேஷன்ஸில் மட்டும் அங்கே எதெல்லாம் வச்சுருக்காங்களோ அந்த பேல மட்டும்தான் வந்துட்டு இருக்கிற ஆர்னமெண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 6% சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு இந்த ஆஃபரில் எனக்கு 568, அதாவது 5,68,000 வந்து எனக்கு ஆரம்புக்கு மட்டும் ஆச்சு. இது வந்து என்னோடய இயரிங்கான ரேட்டு. ஸோ ஓவரால் வந்து எங்களுக்கு இதுதான் அமௌண்ட்டு. இது வந்து ஜிஎஸ்டியோடு சேர்த்து இவ்வளோ ஆச்சு. ஸோ இவ்வளோ பேமெண்ட் வந்து நாங்கள் வந்து பண்ணிட்டு வந்தோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.